வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மந்திரம், தந்திரம், எந்திரம் என்ற 3 சொற்களோட உண்மையான அர்த்தத்தை தான். மந்திரங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 சொற்களோட வேறுபாட்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதலில் மந்திரம். மந்திரம் அப்படின்னா மனத்திறம், அதாவது மனதின் திறத்தால் மட்டுமே வாழும் கலை தான் மந்திரக்கலை. அடுத்தது தந்திரம். தந்திரம் அப்படின்னா தன் திறம், அதாவது நம்மளோட உடலின் திறத்தால் மட்டுமே வாழும் கலை தான் தந்திரம். நம்ம தினமும் செய்கிற பல வேலைகளில் எந்த இயந்திரங்களையும் பயன்படுத்தாமல் நம்ம உடலை மட்டுமே பயன்படுத்தி வாழ்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கை முறை தான் தந்திரம். அடுத்தது எந்திரம். எந்திரம் அப்படின்னா இயந்திரம், நமக்கு தேவையான கருவிகளை உருவாக்கி அந்த கருவிகளின் உதவியோடு வாழும் கலை தான் எந்திரக்கலை அப்படின்னு சொல்கிறோம். இதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சாதாரணமான விளக்கமாக நினைக்கலாம். ஆனால் இது அவ்வளவு எளிதானது இல்லை. ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நாம் இப்போ கடல் கடந்து பறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு விமானத்தை பயன்படுத்துறது எந்திரக்கலை. அதே நேரத்தில் நம்ம உடம்புக்கே பறக்கிற திறத்தை கொடுத்தா அதுதான் தந்திரக்கலை. விமானம் அப்படிங்கிற எந்திரமும் வேண்டாம், உடல் அப்படிங்கிற தந்திரமும் வேண்டாம், மனதின் திறத்தாலேயே பறப்பது தான் மந்திரக்கலை. அது எப்படி உடலால் பறக்க முடியும்? அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆம் அப்படிங்கிறது தான் பதில். உடலால் நடக்க ஓட மட்டுமல்ல, பறக்கவும் முடியும். அதற்கான தந்திரக்கலையைத்தான் யோகம், ஓகம் அப்படிங்கிற 8 நிலை தந்திரங்களாக முனிவர்கள் தந்திருக்காங்க. யோகாசனம் வேற, ஓகாசனம் வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய யோக வகுப்புகள்ல எல்லாம் உடற்பயிற்சியை தான் சொல்லி தர்றாங்க. ஆனால் உண்மையான யோக ஓக நிலைகள் உடலை எந்த நிலைக்கும் கொண்டு செல்லும். அது குறித்து விரிவாக தந்திரக்கலை வகுப்புல படிக்கலாம். சரி, விமானம் வேண்டாம், உடம்புக்கு யோக ஓக பயிற்சி அளித்தால் வானத்தில் பறக்கலாம் அப்படிங்கிறத கூட ஏதோ ஒரு லாஜிக்கில் ஏற்றுக்கலாம். ஆனால் மந்திரக்கலையில் உடலே இல்லாமல் வானத்தில் பறப்பது எல்லாம் கட்டுக்கதையும் கற்பனையாகவும் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோன்றலாம். மந்திரத்தில் ஒரு காலமும் மாங்காய் பழுக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மந்திரத்தால் மாங்காய் பழுக்கும். மந்திரத்தால் நம் உடல் இல்லாமலும் நம்மால வானத்துல பயணிக்க முடியும். அதுதான் மந்திரக்கலையினுடைய சிறப்பே. மந்திரம் என்றால் மனதை அடக்குவது, மனதை கட்டுப்படுத்துவது, அமைதிப்படுத்துவது அப்படின்னு சிலர் சொல்வாங்க. ஆனால் அது முழுமையான மந்திரக்கலை அல்ல. உண்மையான மந்திரக்கலை என்பது மனதை அடக்குவதல்ல, மனதை அகங்காரப்படுத்துவது. உடலை கொண்டு நாம் என்னெல்லாம் சாதிக்கிறோமோ அதையெல்லாம் மனதை கொண்டு சாதிப்பது தான் மந்திரக்கலை. அந்த அகங்காரம் தான் மந்திரக்கலை. இந்த வகுப்புல நீங்க ஒன்றை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மந்திரம் அப்படின்னா மனத்திறத்தால் வாழ்வது. தந்திரம் அப்படின்னா தன் திறத்தால், அதாவது உடல் திறத்தால் வாழ்வது. எந்திரம் அப்படின்னா இயந்திரங்களின் திறத்தால் வாழ்வது. சரி, உங்க சந்தேகங்களுக்கு வர்றேன். நீங்க ஏற்கனவே இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திரம் அப்படின்னா மந்திரம் போட்டு இல்லாததெல்லாம் உண்டாக்குறது, இருப்பதை இல்லாம போக செய்கிறது. தந்திரம் அப்படின்னா தாந்திரீக பூஜைகள் செய்வது. எந்திரம் அப்படின்னா மந்திரங்கள் சொல்லி செம்பு தகடுகளில் எழுதி வைப்பது. அது மட்டும் இல்லாம மனவசியம், செய்வினை, பில்லி சூனியம் போன்ற மாந்திரியங்கள் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நாங்கள் அனுப்புகிற 5 நிமிட வகுப்பை முழுமையாக கேட்பது. பின்னர் அது குறித்து உங்கள் மனதில் எழும் சந்தேகங்களை எங்களிடம் கேட்பது. உங்கள் கேள்விகள் தான் இந்த ஆய்வை முழுமையாக்கும். முதல் 4 வகுப்புகள் கருத்தியல் அடிப்படையில் இருக்கும். மந்திரக்கலையை கற்க இந்த கருத்தியல் அடித்தளம் தேவை. இந்த வகுப்பில் கற்ற மந்திரம், தந்திரம், எந்திரம் சொற்களின் வேறுபாட்டை போல அடுத்து நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சொல் மெய்ஞானம், விஞ்ஞானம். அது குறித்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி.